ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்ன? மேனுவல் டெஸ்டிங்கும் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஐடியில் மேனுவல் டெஸ்டிங்கோ இல்லை ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கையோ ஜாப் கிடைக்கணும்னா இந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய ஐடி ஜாப் ரிலேட்டட் இல்லாட்டினா ஐடியில் வந்து என்னென்ன கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குன்றத அதை பேஸ் பண்ணி ட்ரைனிங்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றதெல்லாம் நம்ம ஒரு வீடியோ நிறைய போட்டிருக்கோம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு நல்ல குட் ரெஸ்பான்சஸ் அதுக்கு இருக்குது. ஸோ அதே பேஸ் பண்ணி நிறைய பேர் கேட்குறது என்னென்னா இந்த டெஸ்டிங்கை பற்றி தான். ஸோ மார்க்கெட்டில் வந்து டெஸ்டிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்குன்னு நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஐடி பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் கொடுக்குறாங்க, ஜாப் கேரண்டின்னு பண்ணுறாங்க, 6 months பீரியட் ஜாப் கிடைக்கலன்னா மணி ரிட்டர்ன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஜாப் அந்த பேமெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடாதீங்க. என்ன ரீசன்றது பார்த்தீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு மேனுவல் டெஸ்டிங்க்கும் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குது. அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோ. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மல்டிபிள் யூசர் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கூகுள் பேன்ற ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த ஆப்பை புதுசாக இப்போ தான் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ பில்ட் பண்ணால் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு ஒரே ஒரு டெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, மேனுவலாக செக் பண்ணி பார்ப்பாங்க, ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சின்ன டிரான்சாக்ஷன், ஒரு டம்மி டிரான்சாக்ஷன் சென்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸோ இப்போ மொபைல் ரீசார்ஜ் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி எதுலாம் பில்ட் பண்ணாங்களோ அது எல்லாமே 1 by 1 டெஸ்ட் பண்ணுவாங்க. இது மேனுவல். ஆட்டோமேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளீட் இந்த ஜிபேவை ஒரே ஒரு யூசர் டெஸ்ட் பண்ணால் அது மேனுவல். ஒரே டைமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு 10:30 AM வச்சுக்கோங்களேன். அதே 10:30 AMக்கு ஒரு 50 பேர் ஒரே டைமில் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, இல்லை ஒரே டைமில் சென்ட் பண்ணுறாங்க. அப்போ எத்தனை பேருக்கு சக்ஸஸ் ஆகுது, எத்தனை பேருக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ 50 டெஸ்டர் போட்டு டெஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் ஒரு ஆட்டோமேஷன் தேவைப்படும். இல்லாட்டினா நிறைய ரெக்கார்டு இருக்கும்போது மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டி செக் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு புரியணும். நிறைய பேருக்கு இந்த டிஃபரன்சியேஷனே புரியாமல் டேரெக்டாக ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் பணம் கட்டிட்டு 1 லட்சம் 1.5 லட்சம் பணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் சரியான ஜாப் கிடைக்கல, இல்லைன்னா ஜாப் கிடைச்சோம் அதை சஸ்டெயின் பண்ண முடியும். நிறைய பேர் ஒரு கஷ்டப்பட்டுட்டு மறுபடியும் நம்மக்கிட்டே வந்து கேட்பாங்க, லைக் எனக்கு என்விரான்மெண்ட்டில் எனக்கு அதை எப்படி பண்ணுன்றது தெரியல. ஸோ எங்கே லேக் ஆவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் டீம் கிட்டேருந்து வருதுன்னா அது எப்படி மேனுவலாக அந்த ரெக்யர்மெண்ட் புரிஞ்சுக்கிறதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அது தெரியாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. செகண்டு, புரிஞ்சுக்கிட்ட ரெக்யர்மெண்ட் வந்து அதை எப்படி மேனுவலாக டெஸ்ட் பண்ண முடியுன்றதை நம்ம அப்கமிங்கில் நீங்கள் பார்க்கணும். ஸோ டெஸ்டிங்கிறது ஜஸ்ட் லைக் தட்ன்ட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அப்படின்னு டெஸ்ட் பண்ண முடியாது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு BRF அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் படித்து பார்த்துட்டு எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படிலாம் ஃபங்க்ஷனாலிட்டி பில்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் கேசஸ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட் கேசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சினாரியோ இருக்கும், பாசிட்டிவ் சினாரியோ இருக்கும். இப்போ உங்ககிட்ட வந்து வேலிடாக ஒரு ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இருக்குது, நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. சில பேர் ஐடி கரெக்டாக இருக்கும், பாஸ்வேர்ட் மட்டும் தப்பாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவீங்க, ஸோ பாஸ்வேர்ட் தப்பாக இருக்கும்போது நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் இஸ் ராங்னு ஒரு மெசேஜ் காமிக்கணும். இது ஒரு டைப் ஆஃப் டெஸ்டிங். நீங்கள் தப்பாக பாஸ்வேர்ட் போட்டாலும் லாகின் ஆச்சுன்னா ஏதோ மிஸ்டேக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்காக இது சொல்லுங்கள், ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. காம்பனன்ட் டெஸ்டிங், யூனிட் டெஸ்டிங், ஸ்மோக் டெஸ்டிங்ட்டு நம்பர் ஆஃப் டெஸ்டிங்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ நீங்கள் டெஸ்டிங் ஐடிக்குள்ளே வரணும், நீங்கள் வந்து டெஸ்டிங் தான் சூஸ் பண்ணணும்னு பிளான் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனுவலில் என்னென்ன கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது, எப்படிலாம் பண்ணணும், எப்படிலாம் டெஸ்ட் கேசஸ் இருக்கும், ஒரு நிறைய கைண்ட் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு எப்படிலாம் பில்ட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். செகண்ட்லி, இட் கேன் பி ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டினா வெப் போர்ட்டல் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். ஒரு ரெக்யர்மெண்ட் வருதுன்னா அதை அனாலிசிஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதிலிருந்து நீங்கள் டெஸ்டிங் ரிப்போர்ட்டில் ரெடி பண்ண தெரிஞ்சாவே மேனுவல் டெஸ்டிங் ஆல்மோஸ்ட் டன். ஏன் ஆட்டோமேஷன் டேரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கஷ்டமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, மேனுவல் மாதிரி ஆட்டோமேஷன் கிடையாது. ஆட்டோமேஷனில் வந்து நிறைய கோடிங் இன்வால்வ் ஆகும். ஜாவான்னு சொல்லுவாங்களே, அதுக்கு சிமிலர் டு ஜாவா மாதிரி நம்ம ஸ்கிரிப்டிங் நிறைய இது எழுதணும். ஆட்டோமேஷனுக்கு மார்க்கெட்டில் நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் செலீனியம் இருக்குது, HPQC, QLM, அந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டூல் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஈவன் இன்ஃபர்மேட்டிக்கா கூட இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்க, செலீனியம் தான் மேஜர் அப்படின்ட்டு செலீனியமில் எப்படி கோடிங் போடலாம், எப்படி வந்து நம்ம அந்த குக்கும்பர் டூல் யூஸ் பண்ணி பண்ண முடியும், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் அவங்க ட்ரெயின் பண்ணுறேன்ட்டு ஒரு என்விரான்மெண்ட்டில் எப்படி ஒர்க் பண்ண முடியுன்றது தெரியாமல் தியரிட்டிக்கலாக 3 months 6 months அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நம்மளும் வந்து ஒரு சில செட் ஆஃப் ட்ரைனிங் ஒரு கரிக்குலம் கிரியேட் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுறாங்கன்னா அசைன் பண்ணதுலேருந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ண முடியும், அதுதான் ரொம்ப 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 ப்ரையாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் என்ட்ரு ஆகுறீங்க, உங்கள் பேரில் ஒரு ப்ராஜெக்ட் அசைன் ஆகுதுன்னா ஐடி பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க. அப்போ வந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பண்ணுன்றது தான்
எங்களோட ட்ரைனிங் ஸ்டார்டிங்லேருந்தே நடக்கும், தவிர்த்து ஃபுல்லாகவே தியரிட்டிக்கலாகவே சொல்லி கொடுத்துட்டு எண்டில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல், ஸோ ப்ராக்டிக்கல் அண்ட் தியரிட்டிக்கல் 2 காம்பினேஷன் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் எண்ட் டு எண்ட் ட்ரெயின் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ யாருக்காவது வந்து ஐடியில் மேனுவல் இல்லாட்டினா ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இல்லாட்டினா காம்பினேஷனில் ரெண்டுமே கற்றுக்கணும் அப்படின்னா, நான் வந்து என்னோட நம்பர் வந்து இந்த டிஸ்பிளேல நான் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வெப்சைட்லேருந்து எல்லாமே இருக்கும். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட் யூ கேன் கெட் இன் டச் வித் மீ. லைக் இப்போ யாராவது புதுசாக இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்காங்க, இல்லாட்டினா வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சஃபிஷியண்டான பே வரல, அதுக்கப்புறம் கரியர் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு யாராவது பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு ரிலேட்டட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.